வேண்டான்னு விலகினதுக்கப்புறம் ஒட்டாது. அதை ஒட்ட முயற்சி செய்யாதுங்கள். ஓடி போனவங்க திரும்பி வந்தால் ஒட்டாது. ஒட்டுறதுக்கு முயற்சி செய்யாதுங்கள். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெறுக்கிறவங்களை ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணாதுங்க. எவ்வளோ ஒட்டுறதுனாலும் அது மறுபடி விலங்கி தான் போகும், ஒட்டாது. இது புரிஞ்சுக்கிட்டு தனியாக வாழ்கிறது சுகமாக இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். வீடியோ பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்கு? வேண்டாம் என்ற பிறகு விவாதங்கள் எதற்கு? வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த காரணங்கள் சொன்னாலும் அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாதுல்ல. ரிப்பீட். விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்கு? வேண்டாம் என்ற பிறகு விவாதங்கள் எதற்கு? வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த காரணங்கள் சொன்னாலும் அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாதுல்ல. விலகிய பிறகு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சதில்ல? யூ டேக் எனி அச்சீவர்ஸ் by and large. See, there will be some 2% exceptions or 1% exceptions, 1 or 2% exceptions. We talk about most of the majority of the people and their achievements. Those who all achieved in life, they all achieved it when they did it in their loneliness, or when they lived alone, or when they were singles. So living alone is not a weakness, it's a strength. You can do whatever you like, you can do whatever manner you want to live, you can go wherever you need because you don't have any encumbrance. Thank you. Kindly like, share and subscribe.